आचार्य देवो भव। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव। ராமானுஜர் காலத்தில் பிள்ளவரங்காவல்லி தாசர்னு இருந்தார். பக்கத்தில் உறையூருங்கிற க்ஷேத்திரம், ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் உறையூர், நிச்சுலாபுரி. கமலவல்லி தாயார் அழகிய மணவாள பெருமாளுடைய ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம். ஆண்டுக்கு ஒரு முறை ஸ்ரீரங்கத்தை அழகிய மணவாள பெருமாள் நம்பெருமாள் உறையூருக்கு எழுந்துருள்கிறார். இதனெல்லாம் தாண்டி காவேரி இறங்கி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போய் வருஷத்துக்கு ஒரு தரம் உறையூர் நாச்சியாரோட சேர்த்தி. நீங்கள் எல்லாருமே பங்குனி உத்தர சேர்த்தி கேள்விப்பட்டிருப்பீள். பங்குனி மாதம் பிரம்மோத்சவம் நடக்கிறது, ஆதி பிரம்மோத்சவம். அதில் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு 2 பேருக்கு சேர்த்தி. ஆனால் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது அதே பிரம்மோத்சவத்தின் 6ஆம் திருநாள். பங்குனி பிரம்மோத்சவத்தின் 9ஆம் திருநாள் ஸ்ரீரங்க நாச்சியார் சேர்த்தி, பங்குனி பிரம்மோத்சவத்தின் 6ஆம் திருநாள் உறையூர் நாச்சியாரோடைய சேர்த்தி. அந்த உறையூரில் பிறந்தவர் தான் பிள்ளவரங்காவலி தாசர், தனுர்தாசர்னு பேர். அவர் பேரழகி, அவருடைய மனைவி பொன்னாச்சியார்னு பேர். ராமானுஜர் அப்படி வீதியில் போயின்னு இருக்கார், தனுர்தாசரும் பொன்னாச்சியாரும் வந்துட்டுருக்கார். ரொம்ப வியப்பு. ஒரு கொடையை பிடிச்சிட்டு இருக்கார் அந்த பெண்மணிக்கு. இவர் பட்டப்பகல் இத்தனை பேர் போயிட்டு இருக்கிறச்சே ஊர் முழுக்க பார்க்குறாப்புல கொடையா பிடிச்சின்னு போவீர், வெக்கமா இல்லையா அவனுக்கு நினச்சார். ஒன்றும் கேட்கல. மடத்துக்கு அவர் அழைச்சின்னு வான்னு ராமானுஜர் சொன்னார். அவர் மடத்துக்கு கொண்டு வந்தார். நீ ஏன் அந்த பெண்ணுக்கு கொடை பிடிச்சிருந்து? அந்த பெண்ணெல்லாம் இல்லை, என் மனைவி. நீ என்னதான் அந்த பெண்ணுங்கிறீர்? என் மனைவிக்கே நான் கொடை பிடிச்சின்னு வந்தேன். சரி, ஒத்துக்கிறேன். என்ன எதுக்கு கொடை பிடிச்சி? அவள் கண்ணு எவ்வளவு அழகு தெரியுமோ? சூரியனுடைய ஒளிப்பட்டு கண்ணு செவந்து போச்சுன்னா, கருத்து போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் கொடை பிடிச்சின்னு வரேன். இந்த சுவாமி உடனே என்ன சொல்லியிருக்கணும்? இவர் எதுவும் அழகுக்கு மனித உடலுக்கு மயங்கி இருக்காருங்கிறத தெரிஞ்சுட்டார். அவனிடத்துல திடீர்னு எத்தத்தையோ சொன்ன வேதாந்தம் சொன்னாலாம் ஒத்துக்க மாட்டான். ஆனால் அவனிடத்தை இதை விட அழகான கண்ணை காட்டுறேன், பார்க்குறியான்னார். யாரை காட்ட போகிறார்? வேற ஏதானு பெண்ணை காட்ட போகிறாரா, இல்லை ஆணை காட்ட போகிறாரா, எதை காட்ட போகிறாருன்னு அவருக்கு தெரியல. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அழகுகள் காட்டினா பார்க்குறியா இல்லையா என்று ஒரு சன்னியாசி சொல்லிட்டு இருக்கார். அழகை காட்டுகிறேன் பார்க்கிறாயான்னு கையில் திருதண்டத்தை வச்சுன்னு சன்னியாசி பேசுகிறார். இருந்தா காட்டும்னு சொல்லிட்டார் தாசர். கையை பிடிச்சின்னு கிடுகிடுன்னு பெரிய பெருமாள் ரங்கநாதர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினார். பெருமாளே, நீர் யாருக்கோ காட்டுறாப்பல் இவனுக்கு காட்டக்கூடாது. திருப்பாணாழ்வார் வரச்சே கரியவாகி புடபரந்து விழுந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் உம்ம கண்ணழக காட்டினீரே, அந்த கண்ணை இவருக்கு காட்டும் என்று சொன்ன உடனே பெருமாளும் கண் திறந்து பார்க்க மொத்தத்தையும் தொலைச்சு ரங்கநாதர் திருவடிகளே சரணம்னு வந்து விழுந்தார்னு சரித்திரம். அப்போ இப்போ வந்துட்டார் அவர். ஏற்கனவே இருக்கிறச்சே பெண்ணினுடைய அழகை ஆராதிச்சிருந்தார். அதை தாண்டி பகவானுடைய கண்கள் அழகை காட்டணும். அப்போ அந்த நிலையில் இருக்கிறதுக்கு அதை சொல்லித்தான் திருத்தின்னு வந்தாகணும். ஆனால் இப்போ பெருமாளுடைய கண்ணழகுக்கு தோற்றுட்டார். அப்போ அதுக்கு அடிமையாக இருக்காரோ இல்லையோ, இனிமே போய் கீழே இருக்கிறத காட்டக்கூடாது. அதுக்கப்புறம் ஏதோ இது சாமானிய அழகாக இருக்கே, அதாக இருக்கே, இதாக இருக்கேன்னு அவர் சொல்லவே கூடாது. கீழே இருக்கிறவனை வசத்தவனுக்கு கொண்டு வரலாம், ஆனால் மேலே இருக்கிறவனை கீழே கொண்டு போகக்கூடாது. இந்த வேறுபாடுகள் எல்லாம் பார்த்து செய்கிறது தான் சாஸ்திரம். இந்த மாதிரி ஊர் சட்டத்தால் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முடியாது. இன்னாருக்கு இன்னதுன்னா இப்படித்தான் அது பார்க்க முடியும். அப்போ அசேஷ ஜெகத் ஹிதானுசாசனம், ஒத்தர் மிச்சம் விடாமல் நம்ம அத்தனை பேருக்கு நன்மை செய்யக்கூடியது வேதாந்தம், வேதம், இதிகாசம், புராணம் முதலானவை. அப்போ பொருளாதாரத்திலேருந்து ஆயுர்வேதத்திலேருந்து தனுர்வேதத்திலேருந்து இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இன்னொரு முக்கியமானது, இந்த வேதம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஏன்னால் லௌகிக வைதிக சப்தங்கள் அந்தந்த சப்தத்துக்கு பொருள் இருக்கும் இல்லையோ. இப்போ நான் மனோரஞ்சிதம்னு சொன்னால் இதுதானே பொருள், புஷ்பம்னு சொன்னால் இதுதானே பொருள், இது இப்போ காகிதம்னு சொன்னால் இதுதானே பொருள். அதை போல வேத சொற்களுக்கெல்லாமும் பொருள் இருக்குமோ இல்லையோ. எப்படி லௌகிக சொற்களுக்கு பொருள் இருக்கோ வேத சொற்களுக்கும் பொருள் இருக்கும். அந்த வேதத்தில் என்ன சொல்லலாம்?
பூஹு பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் சொல்லுமா? இதெல்லாம் வேதத்தில் சொற்கள் இருக்கும் இல்லையோ? பூஹு, புவஹா, சுவஹா, மகா, ஜனஹா, தபஹா, சத்தியம் எல்லாம் வேத சொற்கள். இந்த சொற்களும் இருக்குது, சொல்லுக்குண்டான பொருளும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. அதுக்கப்புறம் பிரளயம் வருது. மொத்த பிரளயத்திலையும் மொத்த பொருள்களும் அழிஞ்சு போடும். 14 உலகங்களும் அழிகின்றன. மொத்தம் பிரம்மத்தோடு சேர்ந்து ஒட்டியிருக்கும். பிரளய காலம் நீண்ட காலம். எவ்வளவு காலம் சிருஷ்டி காலமோ சமமான காலம் பிரளய காலம். அந்த பிரளயமும் முடிஞ்சுது. திரும்ப பகவான் சிருஷ்டிக்கிறதுக்கு ஆரம்பிக்க போகிறார். அப்படி தொடங்கும் போது எதை வச்சுன்னு சிருஷ்டிப்பார்? அவருக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் வேணுமோ இல்லையோ? அப்போது ஒரு கேள்வி, இப்போ எல்லாம் அழிஞ்சுதுன்னு சொன்னீரே, வேதங்கள் அழிஞ்சிருக்குமான்னு கேட்டால் அழியாது. வேதத்தை தவிர மற்றது தான் அழியும். பொருட்கள் எல்லாம் அழியுமே தவிர சொற்கள் அழியலை. இப்போ மறுபடியும் அது அப்படியே வேதத்தை உள்ளத்திலேயே நினைச்சிட்டு இருக்கிற பகவான் மறுபடியும் சங்கல்பித்து கொண்டு அந்த வேத சொற்கள் எதை சொல்லித்தோ, தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்து. அதில் பிருத்திவின்னு சொன்னதை நினச்சிப்பறான், பூமியை படைப்பறான். அதில் அப்புன்னு சொன்னதை நினச்சிப்பறான், தண்ணீரை படைக்கிறார். அதில் தேஜஸ்ன்னு சொன்னதை நினச்சிக்கிறார், நெருப்பை படைக்கிறார். அதில் வாயுன்னு சொன்னதை நினச்சிக்கிறார், காற்றை படைப்பார். அதில் ஆகாசம்னு சொன்னதை நினச்சிக்கிறார், வெளியே படைக்கிறார். அப்படி தலைகீழன்னு வச்சுக்கோ. அப்போ ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து தண்ணீர், தண்ணீர்லேருந்து பிருத்திவி. இந்த வரிசையில் படைக்கிறாரோ இல்லையோ? பொருளை படைத்து விட்டு பெயர் வைக்கிறார்களா, பெயரை பார்த்து பொருளை படைப்பாரா? இந்த கேள்வி நீ திருப்பி திருப்பி கேட்டு பார்க்கணும். இப்போ சாதாரணமாக நம்ம நினைக்கிறது பொருளை பார்த்து பெயர் என்று தான் புரிஞ்சுப்போம். அதான் யாருக்கும் புரிஞ்சுக்க தோணும். ஆனால் உண்மை என்ன தெரியுமோ? பெயரை பார்த்து பொருள். வேதத்தில் சப்தம் இருக்கும், அந்த சப்தத்தை பிரமாணமாக வச்சுன்னு தான் பிரம்மம் படைக்கவே படைப்பாராம். அப்போன்னா அந்த வேத சப்தத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். அது பாடி என் சொல்லிருக்குது. இப்போ இந்த புத்தகம் மேசைங்கிறது இல்லை, ஏன்னா இதெல்லாம் லௌகிக சொல். அதுக்கு தான் முதல்ல பிரித்து சொல்லிட்டேன். லௌகிக சொல்லு வேறே, வைதிக சொல்லு வேறே. வேதத்தில் இருக்கிற சொற்களுக்கு எது பொருளோ அந்த பொருள்களையெல்லாம் வேத சொற்களை நினச்சே பகவான் சிருஷ்டிப்பார். அந்த பொருள் பின்னாடி வரும், ஆனால் சொல்லு முன்னாடி இருக்கும். அப்படின்னா வேதத்துக்கு அழிவே கிடையாதுன்னு அர்த்தம். அனாதியாக இருக்கும், அபௌருஷேயமாக இருக்கும். ஒருத்தருடைய வாக்கால் அது பேசப்பட்டதல்ல. என்னதான் இருந்தாலும் சட்ட திட்டம்ங்கிறது மனிதன் இயற்றினது தானே அப்படின்னு தெரியுதுன்னா அப்போ இது வேற. அந்த சட்டம் வேற, இந்த சட்டம் வேறையா இருக்கு. இப்போ அந்த சட்டத்தின்படி இந்த சப்தத்தை பார்த்து சப்தத்துக்குண்டான பொருளை சிருஷ்டிக்கிறார். அப்படின்னா வேதம் அபௌருஷேயம். ஏன் ஒரு புருஷன் வாக்கால வந்தா என்ன, ஆரோத்தர் சொன்னதா இருந்தா என்னன்னால், இப்போ நான் இப்போ பேசிட்டு இருக்கேன்னா நீ எத்தனையோ பேர் உங்கள்கிட்ட பேசியிருப்பாளா? வசிஷ்டர் பேசியிருக்கார், விஸ்வாமித்தர் பேசியிருக்கார், வியாசர் பேசியிருக்கார். என்னதான் மனுஷன் பேசின்னு இருந்தாலும் அப்போ அவனுடைய புத்தி சாதுரியத்துக்கும் அவருடைய சக்திக்கும் அவருடைய களைப்புக்கும் உட்பட்டது தான் பேச்சு. வேதத்துக்கு இந்த கவலையெல்லாம் இல்லையோ இல்லையோ? இப்போ ஏன்னா பகவான் திருவுள்ளத்திலேருந்து நேர வரவே ஐயம், திரிபு, துயக்கு, மயக்கு, ஏமாற்றுதல், இடைவெளி, மக்களை பார்த்து பேசுதல், நேரத்தை பார்த்து பேசுதல், இந்த எந்த நிர்பந்தமும் வேதத்துக்கு இல்லை. ஏனெனில் ஒரு புருஷன் வாக்கில் வரல, யாரோ ஒரு மனிதன் பார்த்ததை படிக்கலை. இப்போ ஒரு மனிதன் படித்தான்னாலே இத்தனை நிர்பந்தமும் வரும். ஒரு மனிதன் படிக்கலேன்னு விட்டாலே இந்த எந்த நிர்பந்தமுமே வராது. அதனால தான் அபௌருஷேயம்ங்கிறார். அதனால் நம்ம ஏதோ இதெல்லாம் கோவில்களெல்லாம் மனிதனால் கட்டப்பட்டவை தானே, வாசம் தான். அதனால என்ன இப்போ? அதனால் இந்த கோவிலுக்கெல்லாம் போக வேண்டாம் சார். மனிதன் இயற்றியை எதையுமே ஒதுக்காதீங்கன்னு வரும். அப்போ நான் எங்கள் அப்பா அம்மா தான் என்னை பெற்றார். மனிதன் இயற்றி எதையுமே ஒத்துக்கூடாதுன்னு முதல்ல நான் என்னையே ஒத்துக்கூடாது. மனிதன் தான் நம்மளே இயற்றியிருக்கார். இப்போ அப்போ சட்டு இது ஒன்று சொல்லிடுவா, சட்ட திட்டங்கள் எல்லாம் மனிதன் இயற்றது தானே. உங்கள் கோவிலாக இருக்கட்டும், இன்ன உருவத்தில் தான் பகவான் இருக்கிறாருங்கிறதா மனிதன் சொன்னது தானே. என்னால் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். நான் எப்படி இருக்கேங்கிறது 2 மனுஷால் சொன்னது தான், எங்கள் அப்பா அம்மா சொன்னது தான். என் பிள்ளை எப்படி இருக்கணுன்றது நான் என் மனைவி சொன்னது தான். அதனால் மனிதன் இயற்றினதுங்கிறதுனால தப்பில்லை, அது தாராளமாக ஒத்துக்க வேண்டியதுதான். அப்படின்னா இப்போ வேதவியாசி இயற்றினது தப்புன்னுவா, வால்மீகி இயற்றினதெல்லாம் இல்லைன்னுவா. ஆனால் இது எல்லாத்த காட்டிலும் வேதத்துக்கு பெருமை இருக்குது. ஏன்னா ஒரு மனிதன் வாக்கால் வந்ததில்லைங்கிற பெருமை அது பகவானுடைய திருவுள்ளத்திலேயே இருந்து வருகிறதோ இல்லையோ. அதனால் துயக்கு, மயக்கு, சந்தேகம், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. நம்ம ஒரு புஸ்தகம் எழுதுகிறோம், புஸ்தகம் எழுதுகிறவா எத்தனை பேருக்கு எத்தனை பக்கத்தில் சந்தேகம் வந்திருக்கும் தெரியுமா? அவள் உடனே வேறு புஸ்தகத்தை எடுத்து பார்ப்பாங்க.
நீ இன்னொரு புஸ்தகத்தை பார்த்து எழுதுறதுக்கு அந்த புஸ்தகத்தையே படிச்சுப்பேனே. படிக்கலாம், ஆனால் நித்தியம் எல்லாரும் புஸ்தகம் எழுதிகிட்டே இருக்கா. 30ஆம் பக்கத்தில் சந்தேகம், 40ஆம் பக்கத்தில் சந்தேகம். சுவாமி நான் அந்த புஸ்தகத்தை படிச்சிருந்தேன், எனக்கு எங்கெங்கெல்லாம் சந்தேகமோ எழுத்தாளருக்கு அங்கே சந்தேகம்தான் போல் இருக்குன்னு வேண்டிதான். நிஜமாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போய்டும். இப்போ நம்ம படிச்சுட்டே இருப்போம், ஒரு இடத்துல இது ஏதோ சரியில்லை போல் இருக்கே, புரட்டி பார்ப்போம், அவரும் சரியில்லை போல் இருக்கேன்னு தான் விட்டுருப்பறதே. எழுதினவருக்கு அது சரியில்லை போல் இருக்கேன்னு தான் தோணியிருக்கும், நமக்கு அப்படி தான் தோணியிருக்கும். ஆனால் புஸ்தகமாக வந்துட்டு இருக்குமோ இல்லையோ, இந்த வம்பெதுவும் வேதத்தினிடத்துல தலையை காட்டாது. யாருக்கு எது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ தான் சொன்னத்தை சொல்லித்தான் தீரும். இந்த தப்பு பண்ணியானா பண்ணது தான். இப்போ அதனால் வேதமோ வேதாந்தமோ இதிகாச புராணமோ அது அத்தனையும் இந்த சொற்களுக்கு நிர்பந்தங்களுக்கும் அப்பாற்பட்டவையா இருக்கும் இல்லையோ. இன்னொரு கோணம் பார்ப்போம். அபூர்வ அர்த்தத்தை சொல்லுவது சாஸ்திரம். புதுசான அர்த்தத்தை சொல்லும், ஆனால் உண்மையை சொல்லும். ஏன்னா நான் புதுசாக சொல்கிறேங்கிறதுக்காக போய் சொல்லிட்டு போயிட்டேன்னா புதுசாக சுவாமி நாளைக்கு பாரு, இந்த ஏற்கனவே கேட்காத பல விஷயத்தை சொல்கிறேன்னார். நாளைக்கு 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணேன். கடைசியில் ஒருத்தர் வந்து, சுவாமி நீர் சொன்னதெல்லாம் பாரதத்தில் இருக்கா, ராமாயணத்தில் இருக்கா, பாகவதத்தில் இருக்கா? அதெல்லாம் எதுலேயுமே இல்லை, நானாக கற்பனை பண்ணேன்ட்டார். சாமி இப்படி போய் பண்ணிட்டீரேன்னா, ஆமாம் நீங்கள் தானே புதுசாக சொல்லணும்னு கேட்டீள், ஆனால் நான் புதுசாக சொல்லிட்டேன். இப்போ இப்படி சொல்லக்கூடாது, புதுசாக சொல்லணும், உண்மையை சொல்லணுமோ இல்லையோ. நான் மாட்டுக்கு புதுசுங்கிறதுக்காக கடவுளுக்கு 16 கையா, அது சில சமயம் 24 கையாகுமா, ஏதோ ஒன்று நான் மாட்டு சொல்லிகிட்டே இருந்தால் சொக்கப்போல கல்பித்தமாக சொல்லக்கூடாது. அதை போல் வேதம் அபூர்வ அர்த்தத்தை சொல்லும், நமக்கு தெரியாததை சொல்லும், ஆனால் உண்மையை சொல்லும். உண்மையை சொல்லணும், யதார்த்த கதனம்னு பேர். தெரியாததை சொல்லணும், அபூர்வார்த்த கதனம்னு பேர். அடுத்தது எனக்கு உபதேசிக்கும் வேதம். வேதத்திலிருந்து எந்த ஒரு பக்கம் ஒரு பிரஷ்னம் ஒரு பஞ்சாதியாவது இனிமே உலகத்தில் இதற்கு ஆள் இல்லையாம், ஆகவே இத்தை குப்பை தொட்டியில் போட்டு விட்டோம் இது வரைக்கும் பண்ணியிருக்காளா யாரானு? பண்ணவே மாட்டா. நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி போடுவோம், சட்டத்திட்டத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி போடுவோம், இனிமே இது கிடையாதுன்னு. ஆனால் வேதத்தில் அந்த மாதிரி இல்லாத போகுமானால், இல்லாமல் போகும் பகுதி எதையுமே இறைவன் உருவாக்கவே இல்லை, இருக்கும் பகுதிகளை மட்டும்தான் உருவாக்கியிருக்கார். அதனால தான் எத்தனை நாள் ஆனால் அந்த இதிகாச புராணம் போக மாட்டேங்கிறது. எத்தனை புராணமோ அப்படியே இருக்குது. அத்தனைக்கு ரொம்ப கட்டமாக இருக்கும். இப்படித்தான் ஆராதனை பண்ணணும்னு ஓஹோன்னு சொல்லியிருக்கோம். அப்படிலாம் நாங்கள் பண்ணுறதே இல்லையே சுவாமினால். நீ பண்ணல, எங்கேயோ ஹிமாச்சல பிரதேசத்துக்குள்ள குகைக்குள்ள ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கலாம், அதனால இல்லைன்னு மாட்டான். ஒருத்தர் அந்த சட்டத்துக்கு ஆள் இருக்குன்னா கூட சட்டம் இருக்கும், போகாதோ இல்லையோ. அப்போ அது யாருக்கும் ஆள் இருக்குன்னு பார்த்து சட்டம் சொல்கிறதோ இல்லையோ. கொஞ்ச நாள் ஆச்சுனால் உலக சட்டத்தில் ஆள் இல்லாட்ட கூட சட்டம் இருக்கும், ஆனால் வேதத்தில் ஆள் இல்லாத சட்டமே இருக்காது. எப்பவும் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு ஒத்தரான்னு இருப்பார். கர்மயோகத்துக்கு ஒருத்தர் இருப்பார், ஞான யோகத்துக்கு ஒருத்தர் இருப்பார், பக்தி யோகத்துக்கு இருப்பார், சரணாகதிக்கு இருப்பார், தியானத்துக்கு இருப்பார். எதற்கு ஆள் இருக்காளோ இல்லையோ, அதுவும் வேதத்தின் பெருமை. அப்போ அது அன்றாட வாழ்க்கையில் ஒத்தரோடையான்னு இருக்குது. இதனால தான் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாதுன்னு சொல்லுவாள். வேதம் யாருக்கு உபதேசிக்கிறது? சாசனம்னு சொன்னமே, இது ஒருவேளை இந்த அக்கிரணை பொருள்களுக்கு உபதேசிக்குமோ? பிரயோஜனம் இல்லையே, ஏன்னா அதுக்கு புத்தியே இல்லை, வேதம் படித்து ஒன்றும் பண்ணாது. அநேகமாக கடவுளுக்கு உபதேசிக்கணுமா இருக்கும் சுவாமி, அவருக்கும் சொல்லாதது நமக்கு தான் சொல்லும். ஆத்மாக்களுக்கு தான் வேதத்தின் உபதேசம். ஏன்னா பொருளுக்கு உபதேசித்தால் புரியாது, கடவுளுக்கு உபதேசிக்க தேவையில்லை. இப்படி வேணால் சொல்லலாம். இனிமேல் எல்லா வேதமும் பகவானுக்கு உபதேசம் பண்ணி, நீர் கொஞ்சம் பார்த்து இனிமேல் நல்லவாளாக படையும், இந்த மாதிரி எல்லாத்தையும் தப்பாக படைச்சி வச்சுடாதையும், உமக்கு தான் நான் என்ன இவனை பார்த்தா ஒன்றும் சொல்ல முடியல, நீர் சொன்னால் கேட்டுப்பீர், அதனால் பேசாது உங்ககிட்டே சொல்கிறோம், பார்த்து இனிமேல் நல்ல மக்களாக படையும்னு வேதம் சொல்ல முடியுமா? கேட்டுக்க மாட்டார் அவர். நான் எல்லாரையும் ஒழுங்காகத்தான் படைக்கிறேன், அவனை திருத்துற வழியப்பார் என்று சொல்லிடுவாரோ இல்லையோ. அப்போ யாரை குறித்து வேதம் உபதேசிக்கும்? நம்மை குறித்து, அத்தனை ஆத்மாக்களை குறித்து உபதேசிக்கும். நாம தான் கர்த்தா. அப்போ நேரம் நமக்கு உபதேசம் பண்ணி, இன்னத்தை செய்யாதே. அதுக்கு கூட அது அழகான வழி வச்சிருக்கு. இன்னதை செய்யன்னு சொன்னேன், அதை பண்ணியானால் புண்ணியம் தரேன். இன்னதை செய்யாதேன்னு சொன்னேன், அதை செய்யாமல் இருந்தியானா புண்ணியம் தரேன். இன்னத்தை செய்யன்னு சொன்னேன், அதை பண்ணாமல் இருந்துட்டே பாவம். இன்னதை செய்யாதேன்னு சொன்னேன், அதை பண்ணிவிட்டே பாவம். அப்படி 4 கட்டம் போட்டு கொடுத்துடுறது. அப்போ நான் சொல்லியிருக்கிறது இதுதான். இப்போ செய்யாதே, நீ என்ன பண்ண போறேன்னு பார்த்துக்கோ. இப்போ செய்யாதே, செய்யின்னு சொன்னதை செஞ்சியானா புண்ணியம். இப்போ நமக்கு என்ன ஆயிடுது? ஓ, இந்த சட்ட புஸ்தகம் நன்னா இருக்கு சுவாமி. ஏன்னா நாம் படித்த சட்டத்துல எல்லாம் இன்னதை செய்யாதேன்னு சொல்லும்.
ஆனால் கூடவே புண்ணிய பாபம்லாம் கொடுக்காது சுவாமி அது. ஆனால் இது நன்னா கொடுக்கறது, பாவம் கொடுக்கறது, புண்ணியம் கொடுக்கறது பண்ணால் நிறையா பேர் உண்டாமே. இப்போ ஆகாய விமானத்தில் பறக்கிற மூலியம் காசு கொடுத்து பறந்துட்டோம், போய் இறங்கின உடனே இந்த மாதிரி 10 தரம் பறந்தியானால் உனக்கு ஒரு சீட்டு இலவசம் சொல்கிறா தெரியுமா? அப்போ காசு கொடுத்து பறந்துருக்கேன், ஆனால் கண்ணுக்கு தெரியாது எனக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கிறதோ இல்லையோ. 10 தரம் பறந்தா 10,000 மைல் வச்சுக்கோ, இந்தாங்க போய்ட்டு வாங்கோ. அதே போல் வேதம், நான் சொன்னத்தை நீ செஞ்சியானால் இந்த வாங்கிக்கோ புண்ணியம், இப்போ நன்னாரு அப்போ நன்னாரு எந்த ஜென்மத்தில் வேணால் நன்னார். ஆனால் நான் சொன்னத்தை நீ செய்யாத போயிட்டு இந்த பாவம், இதனால இந்தந்த இடத்துக்கு நீ போய் சேருவேன், இது நரக்கத்துக்கு போகிறே அது சொர்க்கத்துக்கு போகிறே, என்னென்ன பாப புண்ணியம்னு கணித்து அதை எங்கேயும் வீணா போகாத வச்சு பகவானுடைய திருவுள்ளத்திலேயே அதுக்கு கணக்கெழுதி எனக்கு எத்தனை பிறவி ஆனாலும் உனக்கே புரியாட்டா கூட கவலைப்படாதே, அதன் சுக துக்கம் உனக்கு உண்டு. நீ தெரிஞ்சிக்க வேண்டிய தேவையில்லை இப்போ. ஆனால் உனக்கே தெரியாமல் நீ சுகப்படுற, நமக்கே தோணுப்போ ஒன்றுமே நம்ம நல்லதே பண்ணதா தெரியலையே இந்த ஜென்மத்தில், ஆனால் என்னமோ நம்ம சுகமாக இருக்கும். ஏன் இருக்கமா வரும், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு வரும். இன்னைக்கு சுகமாக இருக்காப்புல இருக்கும், என்னைக்கு தலையில் கத்தி விழுங்கிறது தெரியாது இல்லையோ. அப்போ இன்னைக்கு சுகமாக இருக்கேன்னு ஏதோ பண்ணியிருப்போம், பழைய ஜென்மத்தில் என்னன்னு தெரியாத சில புண்ணியங்களை பண்ணியிருக்கலாம், அதனால இருக்கும். இல்லையே இப்போ துக்கப்படுறேனே நான் ஒன்றும் தப்பு பண்ணலையேன்னார். சில தவறுகள் பழைய ஜென்மங்களில் தெரியாத பண்ணியிருக்கலாம், அதன் பிற பலத்தை இப்போ அனுபவிச்சிருப்போமா இருப்போம். அந்த ஆராய்ச்சியில் இறங்கவே வேண்டாம். எனக்கு ஏதோ பித்ருதோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டார் சுவாமி. ஜோசியர்கிட்ட போனேன், அது 4 தலைமுறைக்கு முன்னாடி யாரோ எங்கள் பாட்டியினுடைய பாட்டி பேடச்சே, அவருக்கு சரியான கர்மங்கள்லாம் பண்ணவே இல்லையாம், அதை சரிப்படுத்தினா தான் உங்கள் வீட்டில் எந்த நல்லது நடக்கும்னு சொல்லிட்டா ஆரம்புவோம். அவ்வளவுதான், இது இடி விழுந்தா போல் இருக்கும். இதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு பாட்டியை தேடி 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 அது யார் எங்கே விட்டா யார் பண்ணாத விட்டா அதுக்கு எப்படி பண்ணணும்னே பார்த்துட்டு இருப்பார். ஆனால் ஒன்றே ஒன்று மறந்து போடுவார். இதை தேடி இந்த வேகத்தில் இவர் பண்ண வேண்டிய கர்மத்தெல்லாம் விட்டு அதனால் இவர் பேரனுக்கு பேரன் புகார் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பார். இப்போ அந்த பாட்டிக்கு பாட்டி பண்ணாத விட்டத்துக்கு இவர் இப்போ தேடிட்டு இருக்காரோ இல்லையோ, இவர் அதை தேடிவிட்டு இன்னைக்கு பண்ணாத விட்டார்னு இவன் பேரன் வந்து சொல்லுவானே, அதை பார்க்காம ஒழுங்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ முதல் காரியம் ஏதான் இதை போல் தவறு நடக்கிறதா அதை தேடுறதை விட்டுட்டு இன்னிலேருந்து பண்ண வேண்டியதை ஒழுங்காக பண்ணுறேன்னு ஆரம்பிச்சுங்க. ஏன்னா பழசை சரிப்படுத்துறதெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் நடக்காது. இன்னிலேருந்து ஒழுங்காக இருக்கேன்னா பாக்கி பாரத்தை பெருமாள் திருவடியில் தான் போட்டான்னு சொன்னேன். எனக்கு வேறு வழி தெரியல. இப்போ எனக்கும் அவர் அடையணுங்கிற ஆசை இருக்குது, அவருக்கு என்னை கைவிடணும்னு ஒன்றும் எண்ணம் இல்லை. அவர் யாரையும் கெட்டவனை ஆக்க போகிறது இல்லை, நானும் கெட்டவனாக இனிமேல் ஆகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். பாக்கி அவர் தான் பார்த்துக்கணும். இந்த நம்பிக்கை வந்ததுனாலே அவர் கைவிடுறதே இல்லை. அப்போ அச்சுத்தன் அச்சுத்தன்னு சொல்கிறோமே, அச்சுத்தன்னா சுதி இல்லாதவன் அச்சுத்தன். தன் திருவடியை கெட்டியாக பற்றி கொண்டவனை நழுவ விடவே மாட்டார். அச்சுதன் அமலனென்கோ அடியவர் வினகெடுக்கும் நச்சுமாம் அருந்தமென்கோ நலங்கடல் அமுதமென்கோன்னு ஆழ்வாருடைய பாசம். இப்போ என்ன பண்ணாலும் அதற்குரிய பாபம் அதற்குரிய புண்ணம் சேர்த்து எந்த பிறவியிலையான நன்னா கொடுத்துட்றாரோ இல்லையா. இப்போ 2 விஷயம் சொல்லியிருக்கேன். வேதங்கள் இருக்கவே தான் நன்ம தீமைகள் பாப புண்ணியங்கள் கிடைக்கின்றன. வேதங்கிற சப்தத்தை வச்சுட்டு தான் ஜகத்தையே பகவான் சிருஷ்டிக்கிறார். சொல்ல கொண்டு தான் பொருளை கொண்டு சொல்லல்லான்னு பார்த்தோம். சாஸ்திர விதி முத்ஸ்ரிஜ்ய வர்த்ததே காமகாரதா நசசித்தி மவாப்னோதி 16வது அத்தியாயம் கடைசி பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறார். தேவாசுர விபாகம். அர்ஜுனா, இவர்கள்லாம் தேவர்கள், இவர்கள்லாம் அசுரர்கள், இவெல்லாம் இப்படி நடந்துப்பா, இவெல்லாம் தீயவர்கள், இவர்கள்லாம் நல்லவர்கள்னு சொல்லிட்டார். அப்போ அர்ஜுனன் கேட்குறான், இந்த கோரைப்பல்லெல்லாம் முளைச்சி ஹாஹான்னு சிரிச்சுண்டு தலையில் பெரிய கொம்பெல்லாம் முளைச்சிருக்குமே அவன் தானே அசுரன். குண்டலமெல்லாம் போட்டுண்டு ரொம்ப ஜிலுஜிலுன்னு இருப்பாளே அவள் தானே தேவர்கள். கண்ணன் சொல்கிறார், 2 பேர் இல்லை அர்ஜுனா, நீ அதெல்லாம் அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கிறப்போ. நான் சொல்கிற இன்னென்ன தீய பண்புகள் இருந்ததுன்னா அசுரன், நான் சொல்கிற நல்ல பண்புகள் இருந்ததுன்னா தேவன். நானே லோகத்தை நடத்துகிறேன்னு ஒருத்தன் சொல்லுண்டான்னா அசுரன், இல்லை பகவான் லோகத்தை நடத்துகிறான்னு ஒத்துண்டான்னா தேவன். இன்னன்னார் தேவன் இன்னன்னார் அசுரன் பிரிச்சுட்டார். அதனுடைய கடைசி 16வது அத்தியாயம் கடைசியில் சொல்கிறார், சாஸ்திர விதி முத்ஸ்ரிஜ்ய, நான் சாஸ்திரத்தில் சிலத்தத்தை விதித்திருக்கிறேன். ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்யா ஆக்ஞாச்சேதி மமத்ரோகி யஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மமத்ரோகி ந பக்தோபி வைஷ்ணவ. என் பக்தன்னு ஒருத்தன் சொல்லிட்டா கூட அவன் வைஷ்ணவன்னே நான் ஒத்துக்க மாட்டேன். ஏனெனில் நான் சொன்ன ஸ்ருதி ஸ்மிருதி ஆணையை யாரேன்னு மீறி விட்டான் என்றால் அவனை நான் என் பக்தன்னே ஏற்றுக்கிறது இல்லை, அவன் மீண்டும் மீண்டும் நரகத்தில் பிறப்பான்கிறார். அவ்வளோ வேகமாக சொல்லியிருக்கார்.
அந்த விஷயத்தை தான் இங்கே 16வது அத்தியாய கடைசியில் சொல்கிறார். யார் சாஸ்திர விதியை மீறி நடந்துட்டானோ ந சுகம் ந பராங்கதி, அவன் இந்த லோகத்திலையும் நன்னா இருக்க போகிறதில்லை, பரலோகத்திலையும் நன்னா இருக்க போகிறதில்லை. வேத விதியின் படி நடந்தால் தான் வாழ்க்கை. அந்த விதியை மீறிட்டால், அவர்களுக்கு சாஸ்திர விதியை மீறிட்டார்னால் நல்வாழ்க்கையில் அவர்கள்லாம் அசுரத்தன்மை அடைஞ்சுடுறார்னு கண்ணன் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 17வது அத்தியாயம் ஆரம்பிச்சது. அங்கே அர்ஜுனனுக்கு மீண்டும் சந்தேகம் வந்தது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேனே, இப்படி பார்த்து சொல்லு. சாஸ்திரத்தின்படி ஒருத்தர் நடக்கலை, ஆனால் ஸ்ரத்தையோடு பண்ணுறார். வேதம் சொன்னபடிக்கு அவர் பண்ணலை, ஆனால் ஸ்ரத்தையோடு பண்ணியிருக்கார். அவருடைய கதி என்னன்னு அர்ஜுனன் கேட்கிறான். கண்ணன் அப்போ தான் சொல்கிறார், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதௌ. ஏன் அர்ஜுனா 16வது கடைசியில் சொன்னனே, இன்னதை செய்யலாமா இன்னதை செய்யக்கூடாதா, இது தர்மமா இது அதர்மமா, இது எல்லாத்துக்கும் வேதங்கிற சாஸ்திரம்தான் ஆதாரம். இன்னத்தை செய்யணும் கூடாதுங்கிறதே சாஸ்திரம் தான் சொல்லணும். அதனால தான் இதை புரிஞ்சுக்கப்போ, காரியாகாரிய வியவஸ்திதோ பிரமாணந்தே. சாஸ்திரம்தான் இன்னத்தை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு பிரமாணமாயிடுறது. இப்போ நீ என்ன கேட்ட, சாஸ்திரத்தின்படி பண்ணலை, ஆனால் ஊக்கத்தோடு பண்ணார், ஸ்ரத்தையோடு பண்ணார். அதுதானே உன்னுடைய கேள்வி. ஏ சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேஷாம் நிஷ்டாது கா கிருஷ்ண. சாஸ்திரத்தை மீறிட்டான், ஆனால் ஸ்ரத்தையோட யாகம் யஜ்யம் எல்லாத்தையும் பண்ணுறாருனால் அப்படின்னு ஒரு பேச்சே கிடையாது அர்ஜுனா. சாஸ்திரத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்டத்தான் நீ ஸ்ரத்தையோடு பண்ணாதான் எதையும் தருவேன். நீ சாஸ்திரம் ஒத்துக்கலே, ஆனால் நான் ஸ்ரத்தையோடு பண்ணுறேன்னு சொன்னால் எதுவும் தரமாட்டேன்னுட்டான். அப்போ நான் ஸ்ரத்தையோடு பண்ணி மட்டும் பிரயோஜனம் இல்லை, அது வேதத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்டிருப்பதை ஸ்ரத்தையோடு பண்ண வேண்டும். இல்லை எனக்கு என்னமோ இது உதவி பண்ணணும்னு இருக்குது, எனக்கு என்னமோ இந்த கட்டடம் கட்டணும்னு இருக்குது, ஆனால் வேதத்தில் சொல்லலைனால் கட்டிக்கோ, எதுவும் கிடைக்காது. ஆனால் வேதத்தில் சொல்லியிருக்கிறத நாம் செய்தோம்னால் அப்போ கண்டிப்பாக பகவான் நமக்கு பலத்தை கொடுக்குறார். அப்போ அந்த வேத விதிங்கிறத எவ்வளவு முக்கியமாக மதிக்கிறார். பகவானே மதித்து இது என்னுடைய ஆணை, இந்த ஆணையை யார் மீறி நடந்தாலும் அவன் என் ஆணையை மீறுறதா தான் அர்த்தம், என் உள்ளத்தையே மீறுவதாக அர்த்தம் என்பதை 16வது அத்தியாயம் 17வது அத்தியாயத்தில் கண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். அப்போ பல விஷயங்கள் இன்றைக்கி நாம் பார்த்துருக்கோம். இப்போ வேதம், வேதாந்தம், இதிகாசம், புராணங்கள், அங்கங்கள், உபாங்கங்கள் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். சாசனாசாஸ்திரம்னு பார்த்தோம். 3 புள்ளி குத்தி கடவுள், தர்மம், வேதம் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கிற தொடர்பு என்னன்னு பார்த்தோம். சமுதாயத்தை காக்கிறதுக்கும் வலியவன் எளியவனை நலியாத இருக்கிறதுக்கும் சட்டத்திட்டம் உதவும். தப்பு நடந்தால் தண்டனை கொடுக்க உதவும். நடந்த பிற்பாடு தான் எந்த நடவடிக்கையும் சட்டம் எடுக்க முடியும். அதே மாதிரி பொருளுக்கும் மனிதனுக்கும் சேதம் வந்தால் சட்டம் வேலை செய்யும். அடித்தாலோ பேசினாலோ சட்டம் வேலை செய்யும். ஆனால் இத்தனையும் தாண்டி மனசால நினைச்சதுக்கும் எதுக்கும், பொருளுக்கு மட்டுமில்லை நினைவுகளுக்கும், நல்லத்தை பண்ணுன்னு சொல்கிறதுக்கும், நாளைக்கு தீயது நடக்காது இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கும், புண்ணியமாக பலம் கொடுக்கறதுக்கும் இத்தனைக்கும் வேத புஸ்தகம் உதவுறது. இப்போ கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கே அது ஒன்று தான் வழியாகிறது. இதை பகவான் தன்னுடைய ஆணைன்னு சொல்லுகிறார். அந்த ஆணை யார் மீறினவனாக இருந்தாலும் அவன் நிச்சயமாக நரகத்தை செல்லுகிறான்ங்கிற அளவுக்கு பேசுகிறார். வேதத்தை விடுத்து நீ ஒன்னிட்டத்துக்கு என்ன ஸ்ரத்தையோட பண்ணாலும் அதுவும் நிற்காதுன்னு கூறிவிடுகிறார். இவ்வளவு தூரம் வேதத்துக்கு பெருமை இருக்கவே தான் இத்தனை ரிஷிகளும் கூடி நம்ம வாழ்க்கைக்கு நன்மையே சொல்லணுங்கிறதுக்காக பல பல உபதேசங்களை பண்ணியிருக்கார்கள். ननाथो ननाथः सदा वेङ्कटेश
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।